இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பல சத்தியங்களில், வேதத்தின் வெளிச்சங்களில் நான் ரொம்ப முக்கியமாக விலையேற பெற்றதாக கருதக்கூடிய ஒரு அற்புதமான சத்தியம் இந்த சத்தியம். முதலாவதாக 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான ஒரு பாக்கியமான ஒரு வாழ்வு பாருங்க. எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எல்லா இடங்களிலேயும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி நம்மை கொண்டு நமக்கு வெற்றி தருகிற தேவனை அறிகிற அறிவின் வாசனையை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணும்படி அவர் நமக்காக இந்த பாக்கியமான ஒரு வாழ்வை தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா! கவனிங்க, இந்த வசனத்தில் முக்கியமான வார்த்தை என்னவென்று கேட்டால் கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை. இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் வெற்றியான வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். We know and we understand our destiny. நம்மளுடைய தலையெழுத்துன்னு சொல்லலாம். நம்மளுடைய தலையெழுத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு கிறிஸ்துவனுடைய தலையெழுத்து என்ன? எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலேயும் வெற்றி. ஆனால் இந்த எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலேயும் வெற்றி என்பதை புரிந்து கொள்ள அதற்கு அஸ்திபாரமாக கிறிஸ்துவுக்குள் என்ற அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! சமீப நாட்களில் இந்த போரை குறித்து, ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நாம் பல முறை கற்றுக்கொண்டு வந்தோம். முக்கியமாக இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிறது. எழும்பி பிரகாசி, சபை எழும்பி பிரகாசித்தால், சபை எழும்பி கட்டினால், சபை, the church has to imprison, the church has to crush the head of the enemy, the church has to take the authority என்று சமீபமாக படித்து கொண்டு வந்தோம். பாருங்க, நம்மளுடைய டெஸ்டினி தீர்க்கமான தலையெழுத்து தெரியாத பட்சத்தில் நாம் இந்த போரை, இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் கால் வைக்க நாம் அஞ்சுவோம். ஹல்லேலூயா! ஆனால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே, இந்த போரிலே தீர்க்கமான முடிவை ஆண்டவர் நமக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். வேதத்தில் 2 கொரிந்தியர் 2:14 எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி. சொல்லுங்க, எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி. லூக்கா 10:19 கூட சொல்கிறார், சர்ப்பங்களின் தேள்களை மிதிப்ப, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. தட் இஸ் யுவர் டெஸ்டினி. அதுதான் உனக்காக நான் எழுதி வைத்திருக்கிறது. பயப்படாத, பயப்படாம காலவை, பயப்படாம எழும்பி அதிகாரத்தை செலுத்து, பயப்படாம இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் பிசாசை எதிர்த்து நில். எப்பொழுதும் உன்னை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன். எல்லா இடங்களிலும் உன்னை நான் வெற்றி சிறக்க பண்ணி உன் மூலமாகத்தான் தேவனை அறிகிற அறிவை இந்த உலகம் பெற்றுக்கொள்ளும். They will know God through you. உன் மூலமாக தேவனை அறிந்து கொள்ளுவார்கள். உன் மூலமாக வெற்றி தருகிற தேவனை, உன் மூலமாக உனக்கு பலனாய் இருக்கிற தேவனை அறிந்து கொள்வார்கள் என்று அற்புதமாக இந்த டெஸ்டினியை குறித்த, நமக்கு இல்லை தலையெழுத்தை குறித்த, ஃபேட்டை குறித்த, ஒரு கிறிஸ்துவனுடைய ஃபேட்டை குறித்த அற்புதமான சத்தியம். ஹல்லேலூயா! பாருங்க, இந்த வசனத்தில் 2 கொரிந்தியர் 2:14 இப்படியாக ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் என்று. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பல இடங்களிலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:3 இப்படி வாசிக்கிறோம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:20 இப்படி சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று.
இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத பட்சத்தில் we will not be able to understand this Christian life properly. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை சரியாக நாம் வெற்றிகரமாக வாழ நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அஸ்திபாரமான சத்தியம் இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. See, it gives you a different perspective of the Christian life, different perspective of the scripture. வேதத்தை குறித்தே வித்தியாசமான ஒரு பரிமாணத்தை, வித்தியாசமான ஒரு பார்வையை நமக்கு அது தருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது என்று. A veil on everybody's heart. இன்று வரை மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கும் பொழுது முக்காடு இருக்கிறது. அந்த முந்தின வசனம் 14வது வசனம் இறுதியில் அதை எப்படி சொல்கிறார் பாருங்க. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது என்று. அந்த முக்காடு எப்போ நீக்கப்படுகிறது? அது கிறிஸ்துவினாலே. ஆங்கில வேதாகமம் அதை இப்படி சொல்லுகிறது: that veil is removed in Christ என்று. that veil is lifted in Christ என்று. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினாலே அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. ஸோ கிறிஸ்துவுக்குள் என்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது வேதம், கிறிஸ்தவம் வித்தியாசமான ஒரு பார்வையிலே பார்க்கப்படும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்று பலர் அந்த கிறிஸ்துவுக்குள் என்ற பதத்தை ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு வியாக்கியானம் தருகிறார்கள். ஆனால் வேதம் அதை நமக்கு எப்படி கற்றுத் தருகிறது? இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் சத்தியத்தை நாம் அறியும் பொழுது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பல பயத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து, சந்தேகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். அவ்விசுவாசத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். நம்மை ஒரு முக்கியமான விசுவாச பாதையில் நம்மை நடத்த இது ஒரு அஸ்திபார சத்தியமாக இருக்கிறது. இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இன் கிரைஸ்ட். இதை தான் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதை கற்றுக்கொள்ளும்படி நான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதியை, ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவத்தை மீண்டும் நான் உங்களுக்கு காண்பித்து தர தியானிக்க நான் ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே சவுலும் இஸ்ரவேல் படையும் பெலிஸ்திய படைக்கு எதிராக போர் செய்யும்படி அணிவகுத்து நிற்கிறார்கள். சவுலும் இஸ்ரவேல் படையும் மலையின் ஒரு பகுதியிலே, பெலிஸ்தியர் படை மலையின் இன்னொரு பகுதியிலே, இந்த பள்ளத்தாக்கில் யுத்தம் நடக்க இருக்கிறது. இந்த போருக்கு சூழ்நிலை ஆயத்தமாக இருக்கிறது. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். நடந்தது என்ன? 40 நாட்களாக ஒரு பெலிஸ்திய வீரன் வந்து கர்ஜிக்கிறான். கர்ஜித்து சவால் விடுகிறான். இஸ்ரவேல் படையை பார்த்து, சவுலை பார்த்து சவால் விடுகிறான். இவனுடைய கர்ச்சனை, இவனுடைய அந்த யுத்த சத்தம் இஸ்ரவேல் படையை நடுங்க செய்கிறது. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் வார்த்தைகளை குறித்து பார்த்தோம். வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவைகள். நம்முடைய வார்த்தைகள் நமக்கும் சரி, எதிரிக்கும் சரி, அதுதான் ஆயுதம் என்று. இந்த பெலிஸ்தேன் தன்னுடைய வார்த்தைகளினாலே சவுலையும் சவுலுடைய இஸ்ரவேல் படையும் கலங்கடிக்க பண்ணினான். நாள் 1, டே 1, டே 2, டே 3, 5வது நாள், 10வது நாள், 15வது நாள் என்று நாளாக அவனுடைய வார்த்தைகளை கேட்ட இஸ்ரவேல் படை கேட்க கலங்கினார்கள், பின்பு மிகவும் பயப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த சம்பவத்தை புரிந்து கொள்ளணும்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்க இதை நல்லா புரிந்து கொள்ள முடியும். கடன் கொடுத்தவங்க அந்த கடனை கேட்கும்போது செலுத்த முடியாத சூழ்நிலையில் சிக்கி கொண்டு இருக்கிறவர்கள் படக்கூடிய ஒரு பெரிய அவதி இது. அந்த கடன் கொடுத்தவர்கள் கேட்கும் போது அது பதில் சொல்ல முடியாமல் கலங்க ஆரம்பிப்பாங்க. கலங்க அடுத்து போக நாளாக ஐயோ என்ன பதில் சொல்லுன்னு சொல்லி மிகவும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த அடுத்த நாள் கடன் கேட்குறவன் வரப்போறான்னு சொன்னால் இன்னைக்கே பயம் வந்துடும். எப்படி பதில் சொல்ல போகிறோம், நாளைக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம். வார்த்தைகள், இந்த பெலிஸ்தேன் கோலியாத் என்ற பெலிஸ்த வீரன்
பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் கலங்கடிக்க செய்தது. பிற்பாடு போக போக மிகவும் பயப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் எல்லாரும் நாளாக இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள் என்று. பாருங்க, கலங்கினார்கள், பிற்பாடு மிகவும் பயந்தார்கள். 3வது லேட்டஸ்ட் ஸ்டேஜ் என்னாச்சு? அவன் முகத்திற்கு விலகி ஓடினார்கள் என்று. அவன் வந்தாலே அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்களாம். அந்த போர்க்களமே ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் இருந்துச்சு இஸ்ரவேல் படை. அந்த போர்க்களத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த போர் வீரன், பெலிஸ்திய வீரன், அந்த ஜெய்ஜான்டிக் ஃபிகர் கோலியாத் வந்து சத்தமிட்டு கர்ச்சிக்கும் போதெல்லாம் பயந்த அந்த அந்த படை, இஸ்ரவேல் படை நாளாக ஓடி ஒளிர ஒரு பரிதாபமான நிலைக்கு வந்தார்கள். அப்படி என்ன சவாலை அந்த பெலிஸ்திய வீரன் கோலியாத் இஸ்ரவேல் படைக்கு வைத்தான்? வாசிப்போம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவானாம். ஒவ்வொரு நேரம் அவன் போஸ்ட் பண்ற சேலஞ்ச் என்ன? உங்களில் ஒருத்தன் அனுப்பு. நீங்க தான் சவுல் படையாச்சே, நீங்க தான் இஸ்ரவேல் படையாச்சே, இஸ்ரவேல் ராணுவம் சவுலின் ராணுவம், ஒரே ஒரு ஆள் அனுப்பு. அந்த ஒரு ஆளோட நான் யுத்தம் பண்றேன். அந்த யுத்தத்தில் ஒருவேளை என்னோட போர் செய்கிற அந்த இஸ்ரவேல் வீரன் ஜெயித்தால் எங்க பெலிஸ்த படையே உங்களுக்கு அடிமை. ஒருவேளை நான் ஜெயித்தால் இஸ்ரவேல் படையே எங்களுக்கு அடிமை. இதுதான் அந்த சேலஞ்ச். இட் வாஸ் ஒன் சேலஞ்ச். இப்படி சொல்லுவோம், 1-on-1, ஒருத்தனோடு ஒருத்தர் போர் இருக்கிற மல்யுத்தத்தை போல. பாருங்க, மல்யுத்தத்திலலாம் ஒரு கண்ட்ரியிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒரு ஃபைட்டர் சண்டை போடுவான், இன்னொரு கண்ட்ரியிலிருந்து இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவ் சண்டை போடுவான். ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ, ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் என்றால் இந்திய வீரன் ஜெயித்தான்னா இந்தியா ஜெயித்ததா அர்த்தம், பாகிஸ்தான் வீரன் ஜெயித்தானா பாகிஸ்தான் ஜெயித்ததா அர்த்தம். அதே போல இது ஒரு 1-on-1 வார், ஒருத்தனோடு ஒருத்தன் மோதி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்கு யார் போவா இந்த கோலியாத்தை எதிர்த்து போர் செய்ய? யாருக்கு தைரியம் இருக்கு, யாருக்கு பலன் இருக்கு, யாருக்கு துணிச்சல் இருக்குன்னு கேட்டா எல்லாரும் கலங்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கலக்கத்தில் ஆரம்பிச்சு பயந்து, அப்புறம் அந்த சேலஞ்சு அவன் போஸ்ட் பண்றதுக்கு முன்பாகவே இவர்கள் அவன் முகத்திற்கு பயந்து ஓடி ஒளிய ஆரம்பித்தார்கள். பரிதாபமான நிலைமை. இஸ்ரவேல் படை நிந்திக்கப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவன் நிந்திக்கப்படுகிறார். அந்த சூழ்நிலையில, அந்த பரிதாபமான நிலையிலே அந்த இடத்திற்கு தன்னுடைய அண்ணன்மாருக்கு உணவு கொண்டு வருகிறான் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன், ஒரு இளைஞன். அவன் தான் தாவீது. ஹல்லேலூயா. அந்த தாவீது தன்னுடைய அண்ணன்மாருக்கு, போர் சேவகர்களாக இருக்கிற அண்ணன்மாருக்கு உணவை கொண்டு வருகிறான். கொண்டு வந்த உடனே இந்த கர்ச்சனையை கேட்கிறான், இந்த சவாலை கேட்கிறான், இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே யார் இந்த கோலியாத், என்ன சவால் விடுகிறான்? இவனுக்கு உடனே பொங்கி வருகிறது. ஏன் நம்ம கடந்த வாரத்தில் படித்தோம், he was a warrior. அவன் ஒரு போர் வீரன், காரிய சமத்தன், யுத்த வீரன். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால் அவன் எரிந்து பிரகாசித்து கொண்டிருந்தான். ஆடு மேய்க்கிற அந்த மந்தையிலே அவன் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறவனா இருந்தான். அவனுக்கு இந்த சவாலை கேட்ட உடனே அவனால சும்மா இருக்க முடியல. பாருங்க என்ன சொன்னான் தாவீது. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இவனை ஜெயிக்கிறவனுக்கு என்ன பரிசு கிடைக்கும், என்ன ரிவார்டு கிடைக்கும்? யார் இவன்? இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேல் சேனையும் நிந்திக்க இந்த விருத்த சேதனம் இல்லாத உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்ட உள்ள இந்த பெலிஸ்தன் இவன் எம்மாத்திரம், யார் இவன் என்று பொங்கி எழுகிறான் தாவீது. உடனே
அவங்க அந்த ரிவார்டை சொல்றாங்க. என்ன ரிவார்டு சொல்றாங்க? இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அவனுக்கு ராஜா தன்னுடைய டாட்டர் கொடுத்துருவாரு. ராஜா நிறைய ரிச்சஸ் கொடுக்க போறாரு. மாத்திரமல்ல, டாக்ஸ்ல இருந்து ஃப்ரீ ஆக்க போறாரு. சொன்ன உடனே இந்த தாவீது எல்லாவற்றுக்கும் ரெடி ஆயிட்டான். வழக்கம் போல டிஸ்குவாலிஃபை பண்ண நிறைய பேர் வருவாங்க. அதே போல தாவீதுக்கு அவனுடைய சொந்த சகோதரர்களை அவனை ஸ்டார்டட் டு டிஸ்குவாலிஃபை. நீ வேடிக்கை பார்க்க வந்தவன் தானே, இந்த போர்க்களத்தில் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. தாவீது அதெல்லாம் அசட்டை பண்ணினான். அவனுக்கு தெரியும், இந்த போர்க்களத்தில், இந்த யுத்த களத்தில் இவன் அழைப்பை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். என்ன நோக்கத்திற்காக அவன் வந்தானோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட போகிறது என்ற அந்த அறிவு பெற்றதனால் எரிந்து கொண்டே இருந்தான் தாவீது. பாருங்க, இந்த செய்தியை சவுல் ராஜாவுக்கு கொண்டு செல்கிறார்கள். சவுல் ராஜா இதை கேட்ட உடனே அந்த தாவீதை கொண்டு வாங்க, தாவீதை என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. தாவீது போறாரு, சவுல் ராஜாட்ட சொல்றாரு, சவுல் ராஜாவே, நீர் பயப்பட வேண்டாம், நீர் கலங்க வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம். இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதே போல என் ஆடுகளில் ஒன்றை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் பிடித்து சென்றது. நான் தொடர்ந்து பிடித்து அந்த கரடியையும் சிங்கத்தையும் அடித்து அதன் தாடையை கிழித்து அதன் வாயை கிழித்து என் ஆடுகளை நான் மீட்டு கொண்டேன். அந்த சிங்கம் எப்படியோ, அந்த கரடி எப்படியோ, அதே போல இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. அதற்கு என்னை காப்பாற்றின என் தேவன் இதற்கும் என்னை காப்பாற்றுவார் என்று சவுல் ராஜாவை பாசிஃபை பண்ணுகிறார் தாவீது. சவுல் ராஜா தாவீதை புரிய வைக்க முயற்சி செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க. தாவீது, அந்த கோலியாத் சிறு வயதிலிருந்தே போர் வீரன், நீயும் இளைஞன், உனக்கு இந்த அனுபவம் கிடையாது, உனக்கு தோற்றம் இல்லை, உன்னால் இதை செய்ய முடியுமா? சவுல் ராஜா தாவீதை பார்த்து எல்லாமோ சொல்லி பார்க்கிறாரு. ஆனால் தாவீது, he was very confident. He knew, இந்த வெற்றி எனக்கு நிச்சயம். இந்த பெலிஸ்தீனின் எம்மாத்திரம், இந்த கோலியாத் எம்மாத்திரம், நான் உடன்படிக்கை உட்பட்டவன், அவன் இந்த உடன்படிக்கைக்கு உட்படாதவன், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன். இப்படி பல அறிவை பெற்று கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தையும் பெற்றிருந்தபடினாலே he was not convinced. சவுல் ராஜாவால தாவீதை கன்வின்ஸ் பண்ண முடியல. உடனே சவுல் ராஜா என்ன பண்ணுகிறார், போர் கவசத்தை எடுத்து, இதை போட்டுட்டாது போர் தாவீது, இதை போட்டு இந்த போரை செய், இந்த யுத்தத்தில் நீ அந்த கோலியாத்தை எதிர்த்து நில்லு. போர் கவசத்தை மாட்டினா போர் கவசத்தோட போய் நடக்கவே முடியல தாவீதுக்கு. பிகாஸ் he was of such stature. அவன் உருவம் அப்படி இருந்தது. போர் கவசத்தை போட்டு நடக்க முடியாது தாவீது. போர் கவசத்தெல்லாம் கலத்தி போட்டு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு 5 கூழாங்கல், என்னுடைய கோல், என்னுடைய கவன் போதும் அப்படின்ட்டார். 5 கூழாங்கல் எடுத்து அவனுடைய அடப்பையில போட்டு தன்னுடைய கவனையும் கோலையும் எடுத்துக்கொண்டு அந்த போர்க்களத்திற்குள் நடக்கிறார் தாவீது. அந்த சூழ்நிலையை பார்க்க போகிறோம், வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 42 வசனத்திலிருந்து. பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமும் சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்துல வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனங் கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். பாருங்க, இவன் தடியோடும் கவனோடும் கல்லோடும் போன உடனே இவனை அசட்டை பண்ணி தன்னுடைய தேவர்கள் பேரை கொண்டு தாவீதை சபிக்கிறான் கோலியாத். ஆனா தாவீதோ அவன் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் ரட்சிக்கிறவர் அல்ல, கர்த்தர். கர்த்தர் இன்றைய தினம் எனக்கு உன்னை ஒப்பு கொடுப்பார், இன்றைய தினம் உன்னையும் உன்னுடைய படையையும் எங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்ச்சித்து
கோலியாத் எழும்புனா தாவீது முன்னாடி ஓடுறா. ஹல்லேலூயா. பிகாஸ் he was so confident. என்ன நடக்கிறது? அந்த 49வது வசனத்தை முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் இதை கவனித்து இணைந்து வாசிக்க போகிறோம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனிலாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீது கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். கவனிங்க குறிப்பா, அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். 52வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது ஓடி போய் அந்த அடப்பையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து அவனுடைய கவனில் வைத்து சுழற்றி அந்த பெலிஸ்தன் கோலியாத்துடைய நெற்றியில் பதியும்படி கல்லை எறிந்தான். அந்த கல் முகத்தில் பதிந்த உடனே, நெற்றியில் பதிந்த உடனே முகங்குப்புற விழுந்து செத்து போனான் அந்த பெலிஸ்தே வீரன் கோலியாத். அவன் கையில போர் வாள் இல்லாத காரணத்தினால் ஓடி சென்று கோலியாத்துடைய வாளை எடுத்து கோலியாத்துடைய தலையை எடுத்துட்டான். தலையை எடுத்தது உடனே தன்னுடைய வீரன் செத்து போனான் என்று அறிந்தார்கள் பெலிஸ்தர் படை. அவ்வளவுதான், நம்ம வீரன் செத்துட்டான், சவால்ல தோத்துட்டோம். சவால் என்ன? ஒருவேளை இஸ்ரவேல் வீரன் செத்தா இஸ்ரவேல் படையெல்லாம் பெலிஸ்தருக்கு அடிமை. ஒருவேளை பெலிஸ்தர் வீரன் செத்தா பெலிஸ்தர் படையெல்லாம் இஸ்ரவேலுக்கு அடிமை. இப்ப பெலிஸ்தர் வீரன், அவருடைய வீரன் செத்து போயிட்டான், கோலியாத் செத்து போயிட்டான். தங்களுடைய வீரன் செத்து போனான் என்று அறிந்த உடனே பெலிஸ்தர் படை எழும்பி ஓட ஆரம்பித்தார்கள். பெலிஸ்தர் படை எழும்பி ஓட ஆரம்பித்த உடனே இஸ்ரவேல் மனுஷர் என்ன செய்தார்கள்? எழும்பி ஆர்ப்பரித்து அவர்களை துரத்த ஆரம்பித்தார்கள். எங்க வரைக்கும் துரத்தினாங்க? எல்லை மட்டும் துரத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் படை பெலிஸ்தர் படையை துரத்துது. அதுவும் எப்படி? எழும்பி ஆர்ப்பரித்து எல்லை மட்டும் துரத்துகிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் இந்த இஸ்ரவேல் படை? இவர்கள் அந்த கோலியாத்துடைய சத்தத்தை கேட்டு கலங்கி மிகவும் பயந்து அவன் முகத்திற்கு ஓடி ஒளிந்த இஸ்ரவேல் படை. அந்த கோலியாத்துடைய சத்தத்தை கண்டு கலங்கி மிகவும் பயந்து ஓடி ஒளிந்த அந்த இஸ்ரவேல் படை கோலியாத் செத்துட்டான்னு அதை அறிந்த உடனே எழும்பி ஆர்ப்பரித்து எதிரியை ஓட ஓட துரத்தினார்கள். எல்லை மட்டும் துரத்தினார்கள், எல்லைக்கு வெளியே ஓடும்படி துரத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அப்படி அந்த அந்த சூழ்நிலையை கைப்பற்றினார்கள் இஸ்ரவேல் படை. எப்படிப்பட்ட இஸ்ரவேல் படை? எல்லாரும் போர் செய்து ஜெயித்தார்களா? எல்லாரும் அந்த யுத்தத்தில் களம் இறங்கி சண்டை போட்டாங்களா? இல்லை இல்லை, ஒருத்தனும் தான் மோதுனாங்க. அந்த கோலியாத்தும் தாவீதும் தான் மோதுனாங்க. தாவீது ஜெயித்தான், தாவீதுடைய படை துரத்த ஆரம்பித்தது. கோலியாத் தோல்வி அடைந்தான், கோலியாத்துடைய படை ஓட ஆரம்பித்தார்கள். இட் வாஸ் a one-on-one war. அந்த தாவீது ஜெயம் எடுத்ததுனால இந்த சவாலின்படி தாவீதுக்குள், அந்த இஸ்ரவேல் வீரனுக்குள் இஸ்ரவேல் படையே அந்த வெற்றியை கொண்டாடினார்கள். தாவீது என்றால் என்ன அர்த்தம்? டேவிட் என்றால் the beloved என்ற அர்த்தம். beloved தமிழ்ல சொன்னா நேசகுமாரன் என்ற அர்த்தம். நேசகுமாரனுக்குள் வெற்றியை கொண்டாடினார்கள் இஸ்ரவேல் படை. நமக்கும் ஒரு நேசகுமாரன் உண்டு, அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள் நாம் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த போர்க்களம், இந்த one-on-one war 2 முறை பிரதானமாக இந்த வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. முதல் முறை ஆதாமுக்கும் பிசாசுக்கும் இடையிலே நடந்த அந்த போர்க்களம். ஆதாமை பிசாசு வஞ்சித்தது, ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது. ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போமா? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டது. அந்த ஒருவனுடைய தோல்வி, அந்த ஆதாம் என்ற ஒருவனுடைய மீறுதல், அந்த ஒருவனுடைய மீறுதலினாலே
அந்த ஒருவனுடைய தோல்வினாலே மரணம் ஆண்டு கொண்டது. அந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்பவன், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. எல்லா மனுஷருக்கும். ஏன்? அந்த ஆதாமுடைய வித்து கரைப்பட்டது, ஆதாமின் சந்ததியே கரைப்பட்டது. ஒருவனுடைய மீறுதலினாலே ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு மனுக்குலம் மேல் வந்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அந்த போர்க்களத்தில், அந்த 1-on-1 வார்ல ஆதாம் என்னும் ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால் ஆதாமின் சந்ததியே கரைபட்டு பாவிகளாக்கப்பட்டார்கள். ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பை பெற்றுக்கொண்டார்கள். அந்த வார் வாஸ் நாட் ஓவர். 1-on-1 வார் அகெயின் கேம். இன்னொரு முறை வந்தது. இந்த முறை பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் இடையிலே நடந்தது. ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், தாவீதுக்குள் இஸ்ரவேல் படை வெற்றியை கொண்டாடினது போல, தாவீது என்றால் நேசகுமாரன், நம் நேசகுமாரன் நமக்காக நம் பாவங்களை எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தம்மீது சுமந்து கொண்டு நமக்காக சிலுவையிலே பலியானார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் சிலுவையிலே சுமந்து கொண்டார். அவர் சிலுவையிலே மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இந்த நேசகுமாரனுக்குள் நம் பாவங்கள் எல்லாம் பரிகரிக்கப்பட்டது. இந்த நேசகுமாரனுக்குள் நம்முடைய பாவங்களுக்கு எல்லாம் பரிகாரம் செலுத்தப்பட்டது. அந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்க போகிறோம். ஆதாம் என்ற ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானதோ, அதே போல இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ரோமர் 5:19 வாசிப்போம். அன்றியும் ஒரே மனுஷன் ஆதாம் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒருவர், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர், அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதல். எங்கே கீழ்ப்படிந்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று. அவர் மனுஷருடைய ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்காக சிலுவையை சுமந்தார். நமக்காக சிலுவையிலே தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வியாதிகள் வேதனை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, நம்முடைய வியாதி வேதனை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் என்று. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, அவர் சாபமானார் சிலுவையில் என்று. ஆசீர்வாதத்தின் ஊற்று மரத்திலே, சிலுவை மரத்திலே சாபமாக தொங்கவிடப்பட்டார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அதோடு எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்தார். ஹல்லேலூயா. அவர் நிவர்த்தி செய்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார், ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று ஜெயதுணியிட்டு அவர் ஜெயமெடுத்தார். அவருக்குள் நாம் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்குள், நேசகுமாரனுக்குள். அன்று எப்படி அந்த நேசகுமாரன் தாவீதுக்குள் இஸ்ரவேல் படையே வெற்றியை கொண்டாடினதோ, அதே போல் நம்முடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த ரட்சிப்பை, இந்த நீதியை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் என்றால் இதுதான். இஸ்ரவேல் படை ஒருவருக்கொருவர், எல்லா படை வீரர்கள் எல்லாம் மோதி போரிடல. ஒரே ஒரு போர் வீரன் தாவீது, ஒரே ஒரு பெலிஸ்திய போர் வீரன் கோலியாத்தை எதிர்த்து அந்த கோலியாத்தின் தலையை எடுத்தான்.
கோலியாத்தை வீழ்த்தினான். நடந்தது என்ன? அந்த ஒரு தாவீதின் நிமித்தம் இஸ்ரவேல் படையை வெற்றியை கொண்டாடினது போல நம்முடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து நம் சார்பாய் நமக்காக யாவையும் செய்து சிலுவையிலே செய்து முடித்து சொன்னார், எல்லாம் நிறைவேறிற்று என்று. அவருக்குள் நாம் நீதிமான்களாக, அவருக்குள் நாம் சுகம் பெற்றவர்களாக, ஆசீர்வாதம் பெற்றவர்களாக, அவருக்குள் சமாதானம் பெற்றவர்களாக, கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க அந்த முதல் 3 வசனத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. பாருங்க, அந்த தாவீதுக்குள் வெற்றி கிடைத்தது போல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் தலையெழுத்து மாற்றப்பட்டது. எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் நம்மை கொண்டு வெற்றியை தந்து ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வச்சு நம் மூலமாய் தேவனை அறிகிற அறிவை இந்த உலகத்திற்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. எபேசியர் 1:3 பாருங்க, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சாபமாய் மாறி அவர் நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்து நம்மளை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கிறார். யாரால்? கிறிஸ்துவுக்குள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று. காரணம், அவர் கிரயம் செலுத்தினார். கிறிஸ்துவுக்குள் விசேஷமான ஒரு அற்புதமான சத்தியம். இந்த உலகத்தை, தேவனை பார்க்கிற பார்வையை, இந்த உலகத்தை பார்க்கிற பார்வையை, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் பார்க்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி பார்க்கிறோம், இந்த சவால்களை எப்படி பார்க்கிறோம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெயித்தவர்களா, from victory, not for victory. Fight your battles from victory. Fight your challenges from victory. Because in Christ, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது. சொன்னாரு, அவனுடைய அதிகாரத்தை நான் பறிச்சுட்டேன், சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை இப்போ உனக்கு தந்திருக்கிறேன், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறேன், நீ மிதி, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது என்று. கிறிஸ்துவுக்குள் அதிகாரம் பெற்றவர்களா, வெற்றி பெற்றவர்களா நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம் பாவங்கள் எல்லாம் பரிகரிக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக பார்க்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை நீதிமான் என்று அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஸ்தானத்தை கிறிஸ்துவுக்குள் நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நான், என்னுடைய முயற்சி, என்னுடைய பலவீனம், என்னுடைய இயலாமை, நான் என்று தனித்து நாம் போராடி நாம் தோல்வி அடையும் பொழுது இந்த கிறிஸ்துவுக்குள் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க கூடாமல் போயிற்று. அந்த சவாலே கிறிஸ்து நமக்காக வெற்றி சிறந்தபடினாலே கிறிஸ்துவுக்குள் நாம் அந்த வெற்றியை கொண்டாடுகிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, கிறிஸ்துனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். எதை காண்பிக்கிறது பாருங்க. இன்று நம்ம நிறைய போட்டிகள் பார்க்கிறோம், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் பார்க்கிறோம். அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் இப்போ இந்தியாவின் சார்பாக ஒருவர் கலந்து கொள்கிறார்கள், பாகிஸ்தான் சார்பாக இல்லை யூரோப் ஆஸ்திரேலியா சார்பாக ஒருவர் கலந்து கொள்கிறார்கள். போட்டி அந்த ஒருவருக்கும் இன்னொருவருக்கும். ஷட்டில் எடுத்துக்கிட்டா ஒரு நம் இந்தியன் பிளேயருக்கும் ஆஸ்திரேலியன் பிளேயருக்கும் இடையில, இந்தியன் பிளேயருக்கும் பாகிஸ்தான் பிளேயருக்கும் இடையில. இந்தியன் பிளேயர் தோத்தா இந்தியா தோத்த மாதிரி, ஆஸ்திரேலியன் பிளேயர் தோல்வி அடைந்தா ஆஸ்திரேலியா தோல்வி அடைந்த மாதிரி. அதே போல தான் உலகக்கோப்பை கிரிக்கெட்டையும் எடுத்துக்கிட்டா, கிரிக்கெட் பிளேயர்ஸில் இந்திய கிரிக்கெட் அணி தோத்துட்டா இந்தியாவே தோத்த மாதிரி. ஐயோ நம்ம தோத்துட்டோம், நம்மளாம் பேசிக்கிறோம். எப்படி பேசிக்கிறோம்? ஐயோ நம்ம இந்தியா தோத்துருச்சு, நம்ம தோத்துட்டோம். நம்ம போராடினோமா, நம்ம போய் விளையாண்டோமா, நம்ம போய் விக்கெட் இழந்தோமா? இல்லை. ஆனால் நம் சார்பாக நம்ம ஒரு அணி போய் விளையாடு, நம் சார்பாக ஒருவர் போய் விளையாடினதுனால, அவர் தோல்வி அடைந்ததுனால நாம் தோல்வி அடைந்தோம். ஒருவேளை அவர் வெற்றி சிறந்தால், அவர் வெற்றி எடுத்திருந்தால் நாம் வெற்றி அடைந்தோம் என்று நம் சார்பாக யார் போய் அந்த
போர்க்களத்தில் அந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாடுகிறார்களோ அவர்கள் மூலமாக நாம் வெற்றியையும் தோல்வியையும் அனுபவிக்கிறது போல நம் சார்பாக நமக்காக நம் பாவங்களை சுமந்து கல்வாரி சிலுவைக்கு சென்று நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுந்த நம் சார்பாக எல்லாவற்றையும் செய்து முடித்த நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் இந்த வெற்றியை, இந்த நீதியை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பாதுகாப்பை, மேன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா என்று நம்ம கிறிஸ்துவுக்குள் என்ற அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாம அதை நம்ம அசட்டை பண்ணி தனியாக பார்க்கிறோமோ அன்று நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தோல்வி. அன்று அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் தனியாக பார்க்கும் பொழுது நாம் இயலாதவர்களாய், பலவீனம் உள்ளவர்களாய், தோல்வி அடைகிறவர்களாய் மாற்றப்படுகிறோம். பவுல் கலாத்தியர் 5 அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லுகிறார். உங்க முயற்சியில, உங்களுடைய திறமையில, உங்களுடைய தாளந்தில, உங்களுடைய பிரயாசத்துல தான் நான் நீதிமான் ஆவேன்னு சொல்லி நீங்க போராடி போராடி உங்க பலனையும் உங்க முயற்சியை சார்ந்து இருக்கிற வரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 5 அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படி சொல்லுகிறார், கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. வாட் யூஸ் ஆஃப் கிரைஸ்ட்? உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவினால் ஒரு பிரயோஜனம். நீங்க தான் போராடுறீங்க. நீங்க உங்களுடைய சுயத்தையும் உங்களுடைய பலனையும் உங்களுடைய ஞானத்தையும் கிரியையும் வைத்துதான் உங்களுடைய நீதி, உங்களுடைய பரிசுத்தம் என்று, உங்களுடைய வெற்றி என்று நீங்கள் நிர்ணயிக்கும் பொழுது கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்கிறார். என்று கிறிஸ்துவுக்குள் உள்ள வெற்றி, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக்கப்பட்டேன், கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், கிறிஸ்துவுக்குள் நான் சுகமாக்கப்பட்டேன், கிறிஸ்துவுக்குள் சகலவித ஆசீர்வாதங்களால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ, கிறிஸ்துவை நம்புகிறீர்கள், தேவனுடைய அன்பின் வெளிப்பாட்டை நம்புகிறீர்கள், தேவனுடைய அன்பை நம்புகிறீர்கள், அதனால் நீங்கள் தேவனுடைய கிருபையை நம்புகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அவர் நமக்காக செய்து முடித்ததிலே விசுவாசம் வைத்தவர்களா கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அனுபவிங்கள். கிறிஸ்துவுக்குள் சகலவித ஆசீர்வாதங்களால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசியுங்கள். கிறிஸ்து வெற்றி சிறந்தார், ஆதலால் அவருக்குள் நாம் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களாக அவர் நம்மளை நிர்ணயித்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் ஏன் சொல்லணும்? உலகத்தில் உபத்திரம் உண்டு, நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொன்னார்? உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்திலே ஜெயித்தேன் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் சார்பாக நான் ஜெயம் எடுக்கிறேன், எனக்குள் உங்களுக்கும் அந்த ஜெயம், உங்களுக்கும் அந்த வெற்றி எழுதப்படுகிறது என்று கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, நம்ம எல்லா இடங்களையும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி, நம்மை கொண்டு தேவனை அறிகிற அறிவின் வாசனையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது, எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது, நம்ம வருகையை நினைக்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நான் யார்? கிறிஸ்துவுக்குள் என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை எப்படி பார்க்கிறார்? கிறிஸ்துவுக்குள் இன் கிரைஸ்ட் எதிர்காலம் எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அதை நான் அனுபவிப்பேன். கிறிஸ்துவுக்குள் என் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய சபையின் அவயவமாக, அவருடைய சரீரத்தின் அவயவமாக மாற்றப்பட்டிருக்கிறேன், அவருடைய மனவாட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் சேர்த்து கொண்டு அணைத்து என்னை அழைத்து செல்வார். கிறிஸ்துவுக்குள், இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற பார்வை உங்களுக்கு இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த சத்தியத்தினாலே உங்கள் மனக்கண்களை பிரகாசமடைய செய்திருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் யார், எனக்கு என்ன பலன் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. If you lose it, if you look at the Bible with the wrong lens, you will feel disqualified. If you read the scriptures with the wrong lens, கிறிஸ்துவுக்குள் வாசிக்காம நீங்க வேற ஒரு பார்வையில இதை வாசிக்கும் பொழுது you will be condemned and disqualified.
ஆனால் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த செலுத்தின கிரயத்தை அஸ்திபாரமாக வைத்து அதன் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய், அதனாலே அடைந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்களாய், அதனாலே வந்த பலனை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாய் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் பலப்படும், உங்கள் இருதயம் களிகூறும், உங்கள் ஆவி களிகூறும். இதை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு உணவாக, மருந்தாக, பலனாக தெரியும். இந்த வேதத்தின் மேல் உங்களுக்கு ஒரு விசேஷ ஆசை, ஒரு பாசம், ஒரு நேசம் வந்துடும். வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருப்பீர்கள். காரணம், கிறிஸ்து இந்த காரணங்களை, இதன் தேவைகளை சந்தித்து இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் உரியதாக மாற்றி இருக்கிறார். இதன் பலனை நமக்கு தருகிறார். இதன் எல்லா அறுவடையும் நமக்கு தரும்படி அவர் கோதுமை மணியாக கல்வாரி சிலுவையிலே மடிந்தார். அவர் மடிந்தார், நாம் அறுக்கிறோம். அவர் விதைத்தார், நாம் அறுக்கிறோம். ஏசாயா 53:11 சொல்லுகிறபடி அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனாக ஆசீர்வாதங்களை நாம் அள்ளி கொண்டு இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பிகாஸ் ஆஃப் ஒன் மேன், ஒருவராலே, அந்த ஒருவர் மூலமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், சுகம் பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இறுதியாக அந்த இஸ்ரவேல் படை எப்படி எழும்பி ஆர்ப்பரித்து எதிரியை துரத்தினார்களோ, உங்கள் வாழ்க்கையின், உங்கள் எதிர்காலத்தின் சவால்களை வெற்றி சிறந்தவர்கள் என்ற அறிவோடு, இயேசு கிறிஸ்து எனக்காக வெற்றி பெற்று தந்திருக்கிறார், சிலுவையிலே சம்பாதித்து தந்திருக்கிறார் என்ற அறிவோடு எழும்பி ஆர்ப்பரித்து சத்துருக்களை திரத்துங்கள். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசியுங்கள் என்று ஏசாயா சொன்னதை போல எழும்பி வெற்றி சிறந்தோம். இயேசுவின் மூலமாக வெற்றி நமது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆர்ப்பரித்து தைரியமாக, நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு சத்ருவை எல்லைக்கு வெளியே துரத்துங்கள். என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை ஏதாவது பிசாசின் சவால்கள் மத்தியில் சோர்ந்து போயிருந்தாலும், வெற்றி உங்களுடையது. நிச்சயமாக வெற்றி உங்களுடையது. இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சம்பாதித்த அந்த வெற்றி, அந்த சுகம், அந்த நீதி, அந்த பரிசுத்தம், அந்த ஞானம் உங்களுடையது. அது நம்முடையது. அந்த நிச்சயத்தோட எழும்புங்க. என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் தூசியை உதறிவிட்டு, அந்த சாக்கு ஆடையை உதறிவிட்டு, அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு, வல்லமை தரித்து கொண்டு எழும்புங்க. எழும்பி ஆர்ப்பரித்து நன்றி உள்ளத்தோட, வெற்றி பெற்றோம் என்ற அந்த சத்தத்தோட, இனி பயந்தவர்களாக, கலங்கினவர்களாக, ஓடி ஒளியறவர்களாக அல்ல, எழும்பி ஆர்ப்பரித்து சத்துருக்களை துரத்துங்கள். நிச்சயத்தோட ஜெயம் பெறுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் நான் யார்? கிறிஸ்துவுக்குள் என் வாழ்க்கை எப்படிப்பட்டது? கிறிஸ்துவுக்குள் என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? கிறிஸ்துவுக்குள் என்னை எப்படி நான் பார்க்கப்படுகிறேன்? பிதா என்னை எப்படி பார்க்கிறார்? கிறிஸ்துவுக்குள் என்னுடைய சவால்களை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? எப்படிப்பட்ட வெற்றி எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது? எப்படிப்பட்ட நீதியும் பரிசுத்தமும் சுகமும் ஆசீர்வாதமும் எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த அறிவை நாம் பெற்றிருக்கிறோம். கண்களை மூடி நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே. எங்கள் மன கண்களை நீர் பிரகாசம் அடைய செய்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி. நாங்கள் போராடி பெற்றுக்கொள்ள அல்ல, எங்களுக்காக ஒருவர், இந்த பூமிக்கு பாவமில்லாத ஒருவர் வந்து எங்கள் சார்பாக எங்கள் பாவங்களை சுமந்து, எங்கள் இயலாமைகளையும் தோல்விகளையும் சுமந்து, எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டதினாலே நாங்களும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் மீண்டும் உயிர் தெழுந்ததினாலே, முதல் பலனான இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலினாலே நாங்களும் புது சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், புது படைப்புகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் வெற்றியை எங்களுக்கு சுதந்திரமாக பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா. வாய் திறந்து தேங்க் பண்ணுங்க. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. எல்லா வாக்குத்தத்தங்களையும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு நீர் தந்ததற்காக
போகிறதற்காக நன்றி அப்பா. இனி கிறிஸ்துவுக்குள் இந்த வேதத்தை நாங்கள் பார்க்கவோ, கிறிஸ்துவுக்குள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கவோ, கிறிஸ்துவுக்குள் தேவனை நாங்கள் பார்க்கவோ எங்களுக்கு நீர் கற்றுத் தந்ததற்காக நன்றி. அப்படியே பார்க்க கிருபை செய்வீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களும் பிரகாசம் அடையட்டும், ஒவ்வொருடைய இருதயத்திலும் வெளிச்சம் உண்டாகட்டும், ஒவ்வொருடைய மனக்கண்களில் உள்ள செதில்கள் விழட்டும். ஒவ்வொரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு இனி பார்க்கவோ, இனி உம்மோடு உறவு கொண்டாடும் என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. நிச்சயிக்கப்பட்ட வெற்றியோடு எழும்பி ஆர்ப்பரித்து பிசாசை எல்லைக்கு வெளியே துரத்தும்படி என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தருவீராக. இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவீராக. நினைப்பூட்டி எழும்பி ஆர்ப்பரித்து சத்துருக்களை துரத்த தைரியத்தையும் விசுவாசத்தையும் பலனையும் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா சுகத்தையும் தகப்பனே ஒவ்வொருவருக்கு நான் பேசுகிறேன். சரீரங்களிலே சுகம் உண்டாவதாக சொல்லி நான் பேசுகிறேன். கிறிஸ்துவினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த சுகம் உண்டாவதாக. வியாதிகள், பலவீனங்கள், வியாதியின் அறிகுறிகள் வேரோடு மறைந்து போவதாக என்று நான் சொல்லுகிறேன். தகப்பனே நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி, செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, எல்லா வாசல்கள் திறக்கப்படுவதாக. அற்புதமாய் அதிசயமாய் தகப்பனை தேவைகளை சந்தித்து நிறைவாக நீர் நடத்த போகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த சத்தியத்தின் விளைவை, இந்த சத்தியத்தின் விளைச்சலை ஒவ்வொரு வாழ்க்கையில் அறுக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. எங்களை முற்றிலும் தருகிறோம். துதிகன மகிமையாகும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.